நமக்கு அனைத்தும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கை அல்ல, நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உன்னை காயப்படுத்தும் உறவுகள் அதை நியாயப்படுத்துவதை தொடர்ந்தால் அவர்களை தொடர்பு கொள்வதை தவிர்த்துவிடு. யார் கைப்பட்டாலும் யார் எச்சில் பட்டாலும் புனிதமாக கருதப்படுவது ஒரே பொருள், பணம். உடன் இருப்பவர்களுடன் ஒரு முறையேனும் கருத்து வேறுபாடு ஏற்படவில்லை எனில் நீங்கள் உங்கள் முகமூடியை மிகச்சரியாக பயன்படுத்துகிறீர்கள் என்ற அர்த்தம். உனக்கு துரோகம் செய்தவர்களை ஒருபோதும் பழிவாங்க நினைக்காதே, அதற்கு இறைவன் இன்னொருவரை ஏற்பாடு செய்திருப்பான். மனம் உடைந்த பின் மன்னிப்பு கேட்பதும் தண்டனை முடிந்த பின் சாட்சி சொல்வதும் ஒன்றுதான். விலகி இருங்கள். உங்களை ஏமாற்றுபவர்களிடமிருந்து, மதிக்காதவர்களிடமிருந்து, உபயோகப்படுத்துபவர்களிடமிருந்து, விமர்சிப்பவர்களிடமிருந்து, தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்து. இயல்புக்கு கெட்ட பெயரும் நடிப்புக்கு நல்ல பெயரும் கொடுக்கும் உலகம் இது. விரும்பியவர்களிடம் விளக்கம் கேட்காதீர்கள், விரும்பாதவர்களிடம் விளக்கம் கொடுக்காதீர்கள். அவரவர்கள் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும். ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள். உள்ளே தள்ளும் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் நாக்கு வெளியே தள்ளும் வார்த்தைகளில் மட்டும் எதையும் நினைப்பதில்லை. எல்லா விரல்களும் ஒரே நீளத்தில் இல்லை, ஆனால் அவை வளையும் போது எல்லா விரல்களும் ஒரே அளவில் இருக்கும். தேவைக்கேற்ப வளைந்து குனிந்து சிறிது விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கை கூட எளிமையாக ஆகிவிடும். ஒரு கோவிலுக்கு சென்றால் சாம்பல் விபூதியாகிறது, எலுமிச்சை கனியாகிறது, தண்ணீர் தீர்த்தமாகிறது, சாதம் பிரசாதமாகிறது. ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் உள்ளே சென்று அப்படியே திரும்புவது மனிதன் மட்டும்தான். பார்க்கும் விதத்தையும் பழகும் விதத்தையும் வைத்து ஒருவர் தவறானவர் என்று சொல்ல எந்த தகுதியும் எவருக்கும் இல்லை. இங்கு எது சரி எது தவறு என்பதெல்லாம் அவரவர்களுக்கு அமைந்த வாழ்க்கையையும் அமையாத வாழ்க்கையையும் அவரவர்கள் இருந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையையும் பொறுத்தது. காணிக்கை என்பது மனிதனுக்கு தலைமுடியாகவும் ஆடு கோழிகளுக்கு தலையாகவும் இருக்கும் போதே புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் தான் வாழ யார் வாழ்க்கையையும் அழிப்பான் என்று. எல்லோரையும் திருப்திப்படுத்தி வாழ்வதென்பது இறைவனால் கூட இயலாதது. எனவே அதை நீ முயற்சிக்காதே, உன் மனசாட்சிப்படி வாழ். யாரென்றே அறியாத ஒருவர் அழும்போது காரணமே இல்லாமல் நம் கண்களும் கசியுமாயின் அதுதான் மனிதநேயம். கடன்களும் நினைவுகளும் தேவைக்கு ஏற்ப அளவோடு இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் இரண்டுமே தூக்கத்தை பறித்துவிடும். 12 வருட பள்ளியும் 4 வருட கல்லூரியும் சொல்லித்தராத பாடத்தை வேலை தேடும் ஒரு வருட வாழ்க்கை சொல்லித் தருகிறது. இறைவன் சொர்க்கத்தையே தந்தாலும் கூட ஒரு எட்டு போய் நரகத்தையும் சுற்றி பார்த்துவிட்டுத்தான் திருப்தி அடைவான் மனிதன். கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை, கர்ம வினைகளுக்கு பயப்படுங்கள். ஏனெனில் கடவுள் மன்னிப்பார், கர்ம வினைகள் மன்னிக்காது, திரும்பி வந்தே தீரும். தளர்ந்து விடாதீர்கள், வாழ்க்கையில் எப்போதுமே இன்னொரு வாய்ப்பு இருக்கும். உண்மைகள் ஊமையாகலாம், ஆனால் உறங்கி போகாது. பொய்கள் நிலைத்து நிற்பது போல் தெரியும், ஆனால் ஒருபோதும் வெற்றியடையாது. தன் குறைகளை தானே அடையாளம் கண்டு கொள்வதுதான் வளர்ச்சியின் அடையாளம். சூரிய உதயத்திற்கு முன் தன் கடமைகளை தொடங்குபவனை கடவுளால் கூட வீழ்த்த முடியாது. பணம் நிம்மதியை தருமா என்பது தெரியாது, ஆனால் பணம் இல்லாவிட்டால் நிம்மதி இருக்காது என்பது நிதர்சனம். உன்னை தேவைக்காக நேசிப்பவர்களை விட நீதான் தேவை என்பவர்களை நேசியுங்கள், வாழ்க்கை நலமாயிருக்கும். எதிர்த்து பேசுபவனிடம் யதார்த்தமாக இரு, குழைந்து பேசுபவனிடம் எச்சரிக்கையாக இரு. இறைவன் தனக்கு பிடித்தவர்களுக்கே அதிக பொறுப்புகளை கொடுத்து அதன் பொருட்டு சோதனைகளை ஏற்படுத்தி பக்குவத்தையும் நிதானத்தையும் பரிசீலிக்க விரும்புகிறார்.